வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வேப்பம்பூ வச்சு ஒரு ரசம் பண்ண போகிறேன். இந்த வேப்பம்பூ இனிமேல் வர வெயில் காலத்துக்கு நம்ம சாப்பிட்டோன்னா தான் அம்மை வராது, நிறைய அந்த வேனல் கட்டிலாம் வராது. இந்த மாதிரி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, வாதம் பித்தம் கபம் மூணையும் போக்கும் வேப்பம்பூ. அதனால் இந்த வேப்பம்பூ வச்சு நம்ம இட்லி பொடி அரைக்கிறோம்ல, அப்போ இதை நல்லா நெய்யில் முறுமுறுன்னு வறுத்து கருப்பானோன்னா ஒரு சுற்றி கடைசியில் 2 சுற்றி வச்சிங்கன்னா நம்ம வேப்பம்பூ இட்லி பொடி ரெடி ஆகிடும். குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். நீங்கள் தெரியாது, வேப்பம்பூ அழகாக சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வேப்பம்பூவை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட வேப்பம்பூ ரசம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். ஒரு சின்ன பாத்திரம் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதுக்கு புளியை நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு தான், ரொம்ப கொஞ்சமாக புளி எடுத்து நீர்க்காக கரைச்சிக்கணும். எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோக்கு கரைச்சிக்கோங்க. அதை இப்போது நான் பத்திய ரசமாக பண்ணுறதுனால நம்ம சாம்பார் பொடியோ தனியா பொடியோ மிளகா பொடியோ போட போகிறதில்ல. நான் என்ன பண்ண போகிறேன், 2 மிளகா பிச்சு போட்டுட்டு கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டுட்டு ரசம் பண்ண போகிறேன். இந்த ரசம் பத்திய ரசமாகவும் யூஸ் பண்ணலாம். இதில் தக்காளி வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் நம்ம எவ்வளோ ரசம் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம இதை கொதிக்க வைக்கிறதும் இருக்குது. அதனால் மொத்தமாகவே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி நமக்கு தேவையான ரசத்தை ரெடி பண்ணிவிடுவோம். இந்த ரசத்தையே நீங்கள் என்ன பண்ணலாம், நம்மளோட ரசப்பொடி இருக்குல்ல, இன்ஸ்டன்ட் ரசப்பொடி இருக்குல்ல, அதை போட்டுட்டு கொஞ்சோண்டு பாசிப்பருப்பை வேக வச்சு கலந்து பருப்பு போட்டு பண்ணலாம். அதை நார்மலாக சாப்பிட்லாம். இது பத்திய ரசமாக பண்ணுறதுனால வெறும் புளியை கொஞ்சமாக போட்டு நீர்க்க கரைச்சிட்டு அதில் என்ன பண்ணணும், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகு பொடி, பாருங்கள் மிளகு பொடி. இந்த மிளகு பொடி ஏன் போடுறேன் அப்படின்னா, பத்திய ரசம்னு போது கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கணும். அதனால் இல்லைன்னா வெறும் 2 வரமிளகாவை பிச்சு போட்டு ரசம் பண்ணலாம். சரிங்களா? பாருங்கள், ஒரே ஒரு வரமிளகா போடுறேன். நீங்கள் மிளகு பொடி போடலைன்னா 2 வரமிளகாவை இப்படி பிச்சு போட்டு நீட்ட மிளகாயை நல்லா கொதிக்க விடணும். தேவையான உப்பும் நம்ம போட்டுடுவோம். உப்பும் போட்டு நல்லா கொதிக்கணும். கொதிக்கும்போது நம்ம நல்லா கொதித்து அந்த பச்சை புளி இருக்குல்ல, அந்த வாசனை போகும். இதில் ஒன்று நம்ம போடலை, என்ன போடலை சொல்லுங்கள், சீரகம் கொஞ்சமாக நல்லா இது பண்ணிவிட்டு போட்டுரும். ஏன்னா சீரக பொடி இல்லையா, வறுத்து பொடி பண்ணல, அதனால் நான் கொஞ்சம் கையில் நசுக்கி போட்டேன். இப்போது இந்த பச்சை வாசனை போகிற மாதிரி கொதிக்கணும். கருவேப்பிலை போடலாம் இதில். ஆனால் இப்போ எங்கள் வீட்டில் எங்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் கருவேப்பிலை போடலை. நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா கொதின்னு கொதித்து அப்படியே அந்த புளி வாசனை போய் ஒரு நுரைச்சி வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், உப்பு போட்டோம், எல்லாம் போட்டோம், காரம்லாம் போட்டோம், ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெய்யை வச்சு நம்ம தாளித்து கொட்டுறது, அப்புறம் அந்த வேப்பம்பூவை எப்படி அதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்ல போகிறேன். இப்போது இந்த வேப்பம்பூ இருக்குது பார்த்தீங்களா, கடையில் ஒரு பாக்கெட் சின்ன பாக்கெட் 10 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆனால் எல்லார் வீட்லேயுமே வேப்ப மரம் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாத்தில் போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு துணியை போட்டு அதில் விரித்து வச்சிங்கன்னா நிறையா வரும். அதை என்ன பண்ணுங்கள், லைட்டாக கொஞ்சம் புளிச்ச மோரில் பெரட்டிட்டு லைட்டாக உப்பு போட்டு காய வச்சிங்கன்னா குழந்தைகளுக்கு சாத்தில் போட்டு சாப்பிட்டா தெரியவே தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் காய வச்சுக்கலாம். இல்லை வெறும் வேப்பம்பூவாக கூட காய வச்சுக்கலாம். இப்போ கடையில் வாங்கிறது நம்மளே இருந்தால் கூட நல்லா சுத்தம் பண்ணணும். அதில் சின்ன இலை காம்பு அதெல்லாம் இருக்குமா, அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் நம்ம க்ளீனாக. இதுக்கு இந்த வேப்பம்பூவோட மகிமை சொல்லுவாங்க, வேப்பம்பூலாம் நம்ம சாப்பிட்டோன்னா ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற அந்த குடலில் எந்த மாதிரி வியாதியும் வராது. இந்த வேப்பம்பூவை நம்ம தேனில் போட்டு வச்சுட்டு நல்லா ஊறின பிறகு குழந்தைகளுக்கு டெய்லி 1 ஸ்பூன் கொடுக்கலாம். நீங்கள் கொடுத்து பாருங்கள், வாதம் பித்தம் கபம் 3 சமமாகும். வாய்ப்புண்ணு வராது, வயிற்று புண்ணு வராது, குடலில் பூச்சி இருக்காது, இந்த மூலம் இந்த அஜீர்ண இதெல்லாம் இருக்காது, மலச்சிக்கல் அதெல்லாம் இருக்காது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா அறுசுவையில் கசப்பு தான் நம்ம ரொம்ப சாப்பிட்றதில்ல. அதனால் இந்த வேப்பம்பூவை நம்ம எப்படியாவது குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்திடணும். நம்மளும் வாரத்தில் 1 நாள் பயன்படுத்தணும். இந்த வேப்பம்பூ எங்கே தெரியுமா கிடைக்கும், எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் இந்த மாதிரி ஒரு பாக்கெட் 10 ரூபா அப்படின்னு விற்கும். சரிங்களா?
இந்த மாதிரி ஒரு பாக்கெட் 10 ரூபாய். நான் வந்து 1 கிலோ போன வருஷம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன், காலி ஆகிடுது. அதனால நான் போய் உங்களுக்காக வாங்கிட்டு வர சொல்லி எங்கள் வீட்டு முன்னாடி 2 வேப்ப மரம் இருக்குது, நான் அதுலேயே கலெக்ட் பண்ணுவேன். என் மாடியில் விழும், ஒரு கவர் போட்டு வச்சுருவேன். அதில் நல்லா காத்தால் போட்டோன்னா சாயந்தரம் அவ்வளோ பூ விழுந்திருக்கும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணாலே இவ்வளோ பூ வரும். இல்லைன்னா மரத்தில் யாராவது இருந்தால் பிச்சு தர சொல்லி, அதுவும் இந்த தெலுங்கு வருஷம் போகிறதே பார்த்தீங்களா, பங்குனி கடைசியில் வரும், அப்போயே பூக்க ஆரம்பிச்சிடும் வேப்பம்பூ. சித்திரைக்கெல்லாம் நிறைய பூ இருக்கும் சித்திரை மாதத்துக்கு. இப்போது நம்மளோட புளி வாசனை போகிற மாதிரி இந்த ரசம் கொதிக்கட்டும். நம்ம என்ன பண்ணணும், ஒரு இழுப்ப கரண்டியோ ஒரு இரும்பு பாண்டிலையோ போட்டு நெய் விட்டு கடுகு வெடித்த உடனே இந்த வேப்பம்பூவை போட்டு நல்லா நல்லா அது ப்ரௌன் வந்து கருப்பு கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும். வதக்கிட்டு கொஞ்சம் ஆறினோடனே கை வச்சு நல்லா கசக்கிடணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நரன்னு இருந்ததுன்னா சாப்பிட மாட்டான், அதனால் சொல்கிறேன். இதை வச்சு நல்லா இப்படி நசுக்கிட்டேன்னா நைஸாக பொடி மாதிரி ஆகிடும். அப்படி முடியலையா, நல்லா நெய் விட்டு வறுத்துட்டு மிக்சியில் ஒரு சுற்றிட்டு ஆஃப் பண்ண ரசத்தில் போடணும். பாருங்கள், இப்போ நம்ம ரசம் இப்படி அந்த புளி வாசனை போக எப்படி கொதித்து நுரைச்சி மேலே வரும் பாருங்கள். ஒரு கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ தண்ணி வச்சிங்களோ அது கொஞ்சம் இறங்கும். அப்படி வந்துடுதுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரசம் புளி வாசனை போயிடுத்து ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். இதை என்ன பண்ணணும், ஆஃப் பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து நம்ம நெய் போடணும். அப்புறம் தாளித்து கொட்டலாம். முதல்ல ஆஃப் பண்ணிட்டோமா, நெய்யை போட்டுடலாம். நெய் நல்லா உருகிடுத்து. இப்போ நம்ம இவ்வளோ வேப்பம்பூ எடுத்திருக்கேன் அந்த ரசத்துக்கு, சரிங்களா? இதை நான் என்ன பண்ண போகிறேன், இதில் போட போகிறேன். இதை வந்து நல்லா கருப்பாகணும். அந்த அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சோ இல்லை ஹையில் வச்சோ வறுக்கணும். நம்மளோட வேப்பம்பூவை எப்படி வறுத்துருக்கேன் பாருங்கள், நெய் போட்டு தான் வறுக்கணும் வேப்பம்பூவை. இதை என்ன பண்ணணும், கையை வச்சு நல்லா அப்படி மசிச்சிடணும். மசிச்சுட்டு இந்த ரசத்தில் அப்படியே போட்டணும். கடுகும் பெருங்காயமும் தாளித்து கொட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துறேன். இந்த வேப்பம்பூ வறுத்ததை கொஞ்சம் சுடசாத்தில் போட்டு நெய்யும் உப்பும் போட்டு அப்படியே சாப்பிட்றலாம். அவ்வளோதான், நம்ம சுவையான வேப்பம்பூ ரசம் ரெடி ஆகிடுத்து. நான் கொஞ்சமாக எடுத்து குடிக்கிறேன், சரிங்களா? யம்மி. ஆக்சுவலாக இந்த வேப்பம்பூ ரசம் வந்து லைட்டாக கொஞ்சம் புளிக்கும், அதுதான் அதோட டேஸ்ட்டு. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். நான் சிக்கனை சமையல் அப்படின்னு ஒரு எபிசோடு ஆரம்பிச்சிருக்கேன், தொடர்ந்து ஒரு 10 போடலான்னு. ஆனால் நான் சிக்கனை சமையல் போட்டதை நிறையா பேர் சிக்கன் சமையல்னு பார்த்துட்டாங்களாம். ரொம்ப சிரிப்பாக இருந்தது, வெரி சாரி. ஆனால் வந்து அது சிக்கனை சமையல் தான், சிக்கன் சமையல் இல்லை. அதனால் இப்போது நான் ஃபஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ 2வது வீடியோ வரணும் இல்லையா, அதுக்கு இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, நுரையீரலெல்லாம் நம்ம ஒரு ஸ்ட்ராங் பண்ணணும்ல. இப்போ கோவிட் இல்லையா, அதனால நுரையீரல் கனெக்டடாக அதை ஜம்முன்னு நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக ஓமவல்லி ரசமும் அதுக்கு ஒரு தொட்டுக்க ஒரு காயும் பண்ணுறேன். அதாவது ஒரு மெயின் டிஷ்ஷும் ஒரு சைட் டிஷ்ஷும் ரெகுலராக போட்டுருக்கேன். இது செகண்ட் ரெசிபி, சரிங்களா? இப்போ இன்றைக்கி வந்து நான் பண்ண போகிறேன் அந்த ஓமவல்லி ரசத்துக்கு. ஓமவல்லி இலை கிடைக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஓமத்தை கூட யூஸ் பண்ணலாம், சரிங்களா? இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ 2 ஸ்பூன் துவரம்பருப்பு வச்சுருக்கேன். அது வந்து அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, சீரகம் 1/2 ஸ்பூன், அந்த ஓமவல்லி இலை இருக்குல்ல, கற்பூரவல்லி, அது இல்லைன்னா நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் ஓமம். அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ 2 தக்காளி, இந்த பாருங்கள், புளி சும்மா பேருக்கு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். தக்காளியோட அந்த இதுவே போகிறோம். அதுக்கப்புறமா இஞ்சி துருவினது, நல்லா ஒரு பெரிய கை விரல் அளவுக்கு இஞ்சியை துருவி வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம ரசத்துக்கு தேவை. கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு. இந்த ஓமவல்லி இலை எல்லா இடத்துலையும் கிடைக்கும். சப்போஸ் உங்களால் வெளியில் போக முடியல, உங்கள் வீட்டில் இல்லைன்னா ஓமம் கண்டிப்பாக இருக்கும், ஓமம் போட்டு பண்ணிக்கோங்க, ரொம்ப நுரையீரலுக்கு நல்லது. இப்போ நான் எல்லாத்தையும் ஒன்றா தள்ளியிருக்கேன். துவரம்பருப்பு, மிளகு, ஓமவல்லி இலை, சீரகம் எல்லாத்தையும் தள்ளிட்டேன்னா நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த முனையில் அதுதான் ஓமம். இலை இல்லைன்னா அந்த ஓமமாக போட்டுக்கோங்க அப்படின்னு காமிச்சிருக்கேன். இப்போ ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுட்டு
அதை பொறுமையாக வறுக்கணும், சிம்மில் தான் வறுக்கணும். ஆனால் நல்லா கலர் மாறணும், துவரம்பருப்பு கலர், மிளகு நல்லா வறுபடணும். சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் நான் போய் அரைச்சின்னு வர போகிறேன். இந்த புளி, இந்த தக்காளி, அந்த இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நான் அரைச்சி எடுத்துன்னு வருவேன். அதில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பும் போட்டுருவேன். ஏன்னா நான் வந்து 6 பேருக்கு ரசம் பண்ணுறேன். அந்த அளவுக்கு உப்பும் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா வெழுமூனை அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும். சரிங்களா? இப்போது நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்த விழுதை என்ன பண்ணணும், நம்ம எந்த பாத்திரத்தில் ரசம் பண்ண போகிறோமோ அந்த விழுதை அதில் சேர்த்துடணும். எல்லா விழுதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த பாத்திரத்தை அலம்பி கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். ஏன்னா கரெக்டாக இருக்கும் 6 பேருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரசம். உங்களுக்கு இந்த கொரோனா டைமில் லங்ஸ் அஃபெக்ட் இருக்கணும் இல்லையா? அதனால் கண்டிப்பாக இந்த ரசம் பண்ணி பாருங்கள். எல்லோரும் ரெகுலராக பண்ணுமான்னு சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். ஏற்கனவே உப்பு மஞ்சப்பொடி எல்லாம் போட்டுட்டோம். கொதிக்க விடணும். பாருங்கள், இப்போ சூப்பராக கொதிச்செடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்துட்றோம். சேர்த்துட்டு இதை என்ன பண்ணணும், ஒரு ஓரமாக வச்சுட்டு இதை தாளிக்கணும். என்னென்ன நெய் போட்டு கடுகு, அப்புறமா ஓமம் கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நம்ம தாளித்து அந்த ரசத்தில் ஊற்றணும். சப்போஸ் நெய் இல்லைன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நெய் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரசம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே சூப்பு மாதிரி குடிக்கலாம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ அந்த ரசத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு காய், வாழைக்காய் கறி பண்ண போகிறேன். இந்த வாழைக்காயை இந்த மாதிரி வாழைக்காயை 4ஆக பலந்துட்டு இந்த மாதிரி நறுக்கினீங்கன்னா இந்த ஷேப் வரும். முக்கோணமாக இப்படி நறுக்கிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சிட போகிறோம். கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டு வேக வச்சிடுறோம். இது இந்த உப்பு மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு வேகும். ஒரு 10 நிமிஷம் வேக போட்டாலே போகிறோம். சூப்பராக வெந்துடும். நசுக்கி பார்த்தா நசுங்கும். அவ்வளோதான், நம்ம காய் வெந்துடுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டுட்டு, கடுகு வெடித்த உடனே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டால் தான் அது பார்க்க சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக உளுத்தம்பருப்பு போடுங்க. கடுகு வெடித்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க, கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, மறந்துடாதீங்க. இப்போது இதெல்லாம் நல்லா வறுபட்ட உடனே நம்ம வேக வச்ச காயை வடிச்சிட்டு தண்ணி இல்லாமல் இதில் கொண்டு போட்டு ஒரு கலரணும். சப்போஸ் உங்களுக்கு 1 ஸ்பூன் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு பொடி போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து காரப்பொடி போட்டிருக்கேன், தனியா பொடி போடுறேன். ஏன் நான் காரப்பொடி போட்டேன் அப்படின்னிங்கன்னா, நம்ம ஏற்கனவே மிளகு போட்டு ரசம் பண்ணிட்டோமா, திருப்பியும் மிளகு வேண்டான்னு தான் காரப்பொடி போட்டிருக்கேன். கடைசியாக எல்லாம் கிளறி ஒரு 5 நிமிஷம் ஆனவுடனே தேங்காயை போட்டு, துருவின தேங்காயும் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் போட்டு ஒரு கிளறினோன்னா நம்மளோட சுவையான வாழைக்காய் காய் ரெடியாக எடுத்து சரியான காம்பினேஷனாக இருக்கும். அந்த ரசத்துக்கும் அந்த காட்டுக்கும் அந்த காய்க்கும் ஆஹாஹா, 2 தட்டு சாதம் பத்தாது உங்களுக்கு. வேறு எதுவும் சாப்பிட மாட்டீங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா, 3 இலையை போட்டு ஒரு ரசம். இப்போ நம்ம அந்த ரசம் பண்ணுறதுக்கு தக்காளி கட் பண்ணுறது, 3 இலையை எப்படி சேர்க்கறது எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்க்கலாம். 2 தக்காளி எடுத்து சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கையை போட்டு பிசையும் போது நன்னா அது கனிஞ்சி வரும். சரிங்களா? கருவேப்பிலை எடுத்து நல்லா கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அடுத்தது கொத்தமல்லி எடுத்து அலம்பிட்டு நல்லா கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 3 இலை இல்லையா, அதனால் 3 இலையில் முதல்ல கருவேப்பிலை நறுக்கிட்டோம், இப்போ கொத்தமல்லி நறுக்கிட்டோம், அடுத்தது புதினாவையும் ஆஞ்சிட்டு நல்லா அலசிட்டு இப்போ நம்ம நறுக்கிக்கிறோம். இப்போ இந்த 3 இலையும் நல்லா நைஸாக நறுக்கிக்கலாம், இல்லை ஒன்றும் பாதியாகவும் நறுக்கிக்கலாம், இல்லை நீங்கள் இதை எல்லாத்தையும் அரைச்சும் பண்ணலாம். இப்போ இந்த 3 இலையும் கட் பண்ணிட்டோமா, தக்காளி போட்டுட்டோமா, இதை நல்லா கையை வச்சு நசுக்கணும். இப்படி முடியலன்னா நீங்கள் மொத்தமாக மிக்சியில் 2 ஓட்டி தண்ணியை ஊற்றி கரைச்சிடுங்க. சரிங்களா? கையை போட்டு நல்லா பிசைஞ்ச உடனே அதோட சாறு, அந்த இலையோட வாசனைலாம் அதில் சேர்ந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தண்ணியை ஊற்றி கரைச்சிட்டோமா, காமிச்சாச்சா. இப்போ என்ன பண்ணணும், இப்போ அடுப்புக்கு வேலை இருக்குது, அதனால் இங்கே வந்திருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், கொஞ்சமாக
மஞ்சப்பொடி போட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்மளோட ரெடிமேட் ரசப்பொடி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன்ல, அதை வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கணும். இதுலேயே எல்லாம் சீரகம் மிளகு எல்லாம் இருக்கிறனால, சின்ன ஸ்பூனாக இருக்கிறனால நான் 3 போட்டிருக்கேன். நீங்கள் 2 ஸ்பூன் போட்டுண்டா போகிறோம். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும், இதில் எல்லாம் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு பற்ற வைக்க போகிறோம். அப்புறம் ஒரு கொதி வந்தால் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் போட்டு தாளித்து கொட்ட போகிறோம். இவ்வளோ தான் நம்மளுக்கு இந்த சூப்பரான ரசம். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கேட்டால் இன்னொரு ரசம் கூட நம்ம இவர் சொல்லி கொடுத்தாரு. செந்தில் பெரிய மாசாணி அம்மன் கோவில் வச்சு நடத்துகிறாரு. அவர் வந்து எனக்கு பேசினார். அவர் சொன்னார், அம்மா இந்த ஒரு ரசம் பண்ணுங்கள், ரொம்ப நிறையா லைக்ஸ் வரும் உங்களுக்கு. அது என்னன்னா, நான் அடுத்த வீடியோவில் அந்த ரசம் பண்ணுறேன். எல்லாத்தையும் போட்டு அரைச்சி திப்பியே இருக்காதான், சூப்பராக இருக்கும். நான் இன்னும் பண்ணி பார்க்கல. அதை நான் பண்ணி பார்த்த உடனே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன். அவர் ஆக்சுவலாக எனக்கு உடம்பு சரியில்லாத போது சுவாமிக்கிட்ட வேண்டின்றாராம். இந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து இந்த என்னோடய பையனோட இதாக வீடியோவை பார்த்துட்டு அம்மாவுக்கு வந்து உடம்பு நன்னாகணும் அப்படின்னு சுவாமிக்கிட்ட வேண்டினான். நீங்கள்லாம் எப்படி வேண்டினீங்களோ அதை மாதிரி அவர் வந்து அருள் வாக்கு சொல்கிறாரு. அவர் வந்து போய் அம்பாள்கிட்ட வேண்டின்றாரு. ஆக்சுவலாக உங்கள் எல்லாரோட ப்ரேயரால் அடுத்த நாளே எனக்கு வலின்றதே எதுவுமே இல்லை. நான் உண்மையை தான் சொல்லணும். ஏன்னா ப்ரேயர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்றத நான் ஒரு எக்ஸாம்பிளாக உங்கள் முன்னாடி நிற்கிறேன் நான். அதனால் எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிடுமா. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாம் போட்டுட்டோம். ஆனால் ஒன்று போடலையே. என்ன போடல? உப்பு போட்டுட்டோன்னா உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். எங்கள் அப்பாவை நான் இப்போ நினச்சிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுக்கு தேவையான உப்பை போட்டுறேன். சரிங்களா? கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு உப்பு போட்டால். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ கரண்டி வச்சு கலரி உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான். நான் என்னடா அது அப்படின்னு நினைக்காதீங்க. கொதித்த உடனே அந்த இலையோட கலர்லாம் மாறும். அப்படியே அந்த வாசனை ஃபுல்லாக இதில் இறங்கும். இதில் வேணும்னா நீங்கள் பூண்டு தட்டி போட்டுக்கலாம். எனக்கு பூண்டு அவ்வளோவா நான் சேர்க்கறது இல்லைன்றதுனால நான் பூண்டு போடல. உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக பூண்டு தட்டி போட்டுக்கோங்க, நல்லா தான் இருக்கும். இதில் மிளகு சீரகம் எல்லாம் நம்மளோட ரெடிமேட் ரசப்பொடியில் எல்லாம் இருக்கிறதுனால நான் எதுவுமே இதில் சேர்க்கலை. அதனால் அதை மாத்திரம் போட்டுன்ட்டேன். அந்த இது வீடியோ வேணும்னா நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ரசப்பொடின்னு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பொடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா நம்ம டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ரசம் பண்ணிடலாம். அதனால தான் நான் அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரசம் கொதிச்சுதுன்னா ஒரு கொதி வந்தால் போகிறோம், நம்ம ரசம் ரெடி ஆகிடும். பாருங்கள் எப்படி சூப்பராக கொதி வந்துடுது. அவ்வளோதான், நம்ம ரசம் ரெடி ஆகிடுது. ஒரே ஒரு பிஞ்சு வெல்லம், ரொம்ப போடக்கூடாது, ஒரு ட்ராப் தான் போட்டிருக்கேன். அதே அளவுக்கு சும்மா இப்படி ஒரு 3 விரல் எடுத்து அப்படி கொஞ்சம் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. நம்ம ரசம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக என்ன பண்ண போகிறோன்னா கடுகும் பெருங்காயமும் நெய் போட்டு தாளித்து அதெல்லாம் போட்டுடணும். சரிங்களா? அவ்வளோதான் நம்மளோட வாசனை சும்மா 2 தெருவுக்கு வரும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது, செம்ம வாசனை. வாவ்! பிடிச்சி பார்த்துட்டு சொல்கிறேன் நான் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு. உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குது வாசனைனா ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அப்பா சூடு சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, என்ஜாயபிள். இதில் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி ஊற்றி அப்படியே சூப் மாதிரி கூட குடிச்சிடலாம். சளியெலாம் எங்கேயோ ஓடி போயிடும். உங்களுக்கு தொண்டையில் கீச்சு இருந்தால் கூட போயிடும். அவ்வளோ நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது. இது நல்லா கொதிக்கிட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, ஒன்றும் உங்களுக்கு கசப்பெல்லாம் வராது. அதனால் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இப்படி இலையாக இருக்குது எங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் நறுக்கினேன் இல்லையா, தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா ஒரு மிளகா ஒரு இஞ்சி எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா ஓட்டிட்டு தண்ணியில் கரைச்சி கொதிக்க விடுங்க. இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி இலையாக இருந்தால் பிடிக்காதுன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை ஒரு வாட்டி இப்படி பண்ணுங்கள், ஒரு வாட்டி அரைச்சி பண்ணுங்கள். மும்மிலை ரசம் வந்து செம்ம. நீங்கள் இனிமேல் டெய்லி கூட பண்ணி குடிப்பீங்க, அப்படி இருக்குது எனக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. என்னோடய அப்பாவாக இருந்தார்னு வச்சுக்கோங்க, எங்கள் அப்பா இருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். அம்மா ஒரு சொம்பு குடுமா குடிக்கிறேன் அப்படின்வார். நான் இந்த டைமில் எங்கள் அப்பாவை நினச்சிக்கிறேன். என்ன பண்ணுறது, சரி ஓகே. அப்புறம் என்ன பண்ணலாம், அடுத்த இதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஷேர் பண்ணவோ லைக் பண்ணவோ கமெண்ட் பண்ணவோ மறக்கவே மறக்காதீங்க. ஏன்னா இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் உங்கள்கிட்ட இந்த நல்ல ஃபீட்பேக் தான் நான் எதிர்பார்க்குறேன். செஞ்சு பார்த்துட்டு தானே கொடுப்பீங்க, அதனால் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். எப்பவும் போல் உங்கள் ஆதரவுக்கு நன்றி சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க, லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கமெண்ட் கொடுக்க மறக்காதீங்க. ஃபேஸ்புக்காக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.